நிகழ்தகவு. வீட்டின் படுக்கையறையில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த விஏஓ பொத்தென தலையில் விழுந்த அம்மிக்கல். அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பார்த்த மனைவி. விஏஓ தலையில் அம்மிக்கல்லை போட்டுவிட்டு தலைதெறிக்க ஓடிய இருவர் யார்? விஏவுக்கும் அந்த இருவருக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? நைட்டு எல்லாருமே ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த மனைவிக்கு கணவன் கதற சத்தம் கேட்டிருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தப்ப கணவன் முத்துப்பாண்டி தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுட்டு 2 பேர் தப்பிச்சு ஓடுறத பார்த்திருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட முத்துப்பாண்டிய மீட்ட மனைவி அவரை மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் முத்துப்பாண்டி தலையில அம்மிக்கல்ல தூக்கி போட்டுட்டு ஓடினது யாரு, எதுக்கு அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. மதுரை திருமங்கலம் பக்கத்துல உள்ள முனிசிப் கோட் பகுதியை சேர்ந்த முத்துப்பாண்டி உரப்பனூர் கிராம நிர்வாக அலுவலரா பணியாற்றிட்டு வந்திருக்காரு. முகமது ஷாபுரம் பகுதியை சேர்ந்த ராஜா முகமதுவுக்கும் சம்ரத் பீவிக்கும் இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டதால கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ராஜா முகமது குடும்பத்தை விட்டுட்டு தனியா போயிட்டாராம். அப்பதுல இருந்து சம்ரத் பீவி தன்னோட 2 மகன்களோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க. சம்ரத் பீவியோட வீட்டு பக்கத்துல அவருக்கு சொந்தமான இடம் இருக்கிறதாகவும் அந்த இடத்த வேற யாருக்கும் விற்க முடியாத மாதிரி வில்லங்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக சம்ரத் பீவி விஏஓ முத்துப்பாண்டியை அணுகியிருக்காங்க. கோரிக்கை மனுவை வாங்கின விஏஓ முத்துப்பாண்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சு விஏஓ கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரமே இடப்பிரச்சனை முடிவுக்கு வந்துரும்னு நம்பி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சம்ரத் பீவி. ஆனா 4-5 மாசமாகியும் இடப்பிரச்சனை முடிவுக்கு வரலன்னு சொல்லப்படுது. திரும்பவும் விஏஓ கிட்ட போன சம்ரத் பீவி இடப்பிரச்சனை சம்பந்தமா முறையிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல உள்ள பிரச்சனையை சரி பண்றது கஷ்டம்னு சொல்லி விஏஓ இழுத்தடிச்சுக்கிட்டே போனதா சொல்லப்படுது. இடப்பிரச்சனை தீராததால கோபம் அடைஞ்ச சம்ரத் பீவி விஏஓ முத்துப்பாண்டி கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க. என்னோட இடப்பிரச்சனையை எப்ப முடிப்பீங்கன்னு கேட்டு எகிரி இருக்காங்க. பதிலுக்கு விஏஓ முத்துப்பாண்டியும் ஆவேசமா பேசியிருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் அதிகரிச்சிருக்கு. அப்ப சம்ரத் பீவிய முத்துப்பாண்டி தகாத வார்த்தையால பேசி திட்டினதாகவும் அதனால ஆபீஸ்ல இருந்து சம்ரத் பீவி அழுதுகிட்டே வெளியேறினதாகவும் சொல்லப்படுது. வீட்ல சம்ரத் பீவி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்த மகன்கள் 19 வயசான ரஃபிக் முகமதுவும் அவனோட தம்பியும் ஏமா அழுதுட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப விஏஓ என்னை பத்தி தப்பா பேசிட்டாருன்னு சம்ரத் பீவி கண்ணீர் மல்க சொன்னதை கேட்டு மகன்கள் 2 பேருக்கும் ஆத்திரம் தலைக்கேறி இருக்கு. புதன்கிழமை நள்ளிரவு சுமார் 1 மணிக்கு முத்துப்பாண்டி வீட்டுக்கு போன முகமது ரஃபிக்கும் அவனோட தம்பியும் முன்பக்க கதவை தட்டியிருக்காங்க. முத்துப்பாண்டி அவரது மனைவி ஆசை பொண்ணு மகன் மகள்னு எல்லாரும் வீட்டுல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்ததால யாருமே கதவை திறக்கல. அதுக்கப்புறம் பின்பக்கம் உள்ள கதவை உடைச்சு அது வழியா உள்ள புகுந்த 2 பேரும் படுக்கை அறையில தூங்கிட்டு இருந்த முத்துப்பாண்டி தலையில அம்மிக்கல்ல போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. கணவனோட அலறல் சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்த மனைவி அவரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இருந்த நிலையில வியாழக்கிழமை நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி முத்துப்பாண்டி உயிரிழந்துட்டார். இது தொடர்பா கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் சம்ரத் பீவி அவங்களோட மகன்கள் ரஃபிக் முகமது 16 வயசு சிறுவன்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. நிகழ்தகவு.